கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 22 வசனம் 15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோமானால் ஜீவ கிரீடத்தை பெறுவோம். பொய்யான வார்த்தைகளை பேசி கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்வோமானால் இரண்டாம் மரணமாகிய நரகாக்கினைக்கு தள்ளப்படுவோம். வெளிப்படுத்துதல் 22, 14, 15 வசனங்களில் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ்வோமானால் வாசல் வழியாக பிரவேசித்து அவரோடு நித்தியமாக வாழ முடியும். ஆனால் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். ஒருவேளை நான் சூனியம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, விக்கிரக ஆராதனை செய்யவில்லை என்று நினைத்து பெருமிதம் கொள்ளலாம். ஆனால் நாம் பொய் பேசி அதன்படி வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய வாழ்விலே அநேக வேளைகளில் பொய்யை சரளமாக பேசுகிறோம். சின்ன சின்ன காரியத்திற்கு கூட நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை அறியாமலே நாம் பொய் பேசுகின்றோம். அப்படியானால் பொய்க்கு பிதாவாகிய பிசாசை தரித்திருக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். பொய் பேசும்போது நாம் பிசாசை அல்லவா நம் மூலம் வெளிப்படுத்துகின்றோம். கர்த்தருக்குரியவர்களாகிய நாம் பிசாசிற்கு இடம் கொடுத்து அவனை வெளிப்படுத்துவோமானால் கர்த்தர் நம்மில் எப்படி வாசம் செய்ய முடியும்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நம்மில் வாசம் செய்யாமல் நாம் எப்படி பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும்? பொய்யை பேசி அதன்படி நாம் செய்வோமானால் நாம் நரகத்திற்கு பாத்திரர்களாகின்றோம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். பொய் வார்த்தை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகவே பொய்யான வார்த்தைகளை விட்டு கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்று அவர் உண்மையுள்ள தேவனாக இருப்பது போல அவர் பிள்ளைகளாகிய நாமும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். ஒருவேளை நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட பொய் பேசாமல் உண்மையான வார்த்தைகளை பேசி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே பொய்யான வார்த்தை நம்மை நித்திய ஆக்கினைக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதை அறிந்து கர்த்தர் அருவருக்கிற இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு மனம் திரும்புவோம். கர்த்தர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யாதபடிக்கு அதிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் அவரோடு நித்தியமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பொய்யான வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து நித்திய வழியில் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.